வணக்கம். என் தமிழன் நெட்வொர்க் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட செகண்ட் பார்ட் வெல்கமிங் யூ பேக். ஸோ இன்றைக்கி லாங் டேர்ம்ஸுக்கு நம்ம என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி பர்டிகுலராக ரெண்டு ஸ்டாக் மட்டும் பற்றி பேச போகிறேன். ஒன்று டாடா மோட்டர்ஸ் அண்ட் அசோக் லைலாண்ட். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜாஸ்தி டைம் எடுக்க போகிறதில்ல. ஒன்லி ரெண்டு ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். லைக் சேம் எடுத்து வச்சுருக்கிற மாதிரி டாடா மோட்டர்ஸ் அண்ட் அசோக் லைலாண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லைக் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, லைக் மேக்ஸிமம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். லைக் காம்பவுண்ட் பவர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ காம்பவுண்ட் பவர் அப்படிங்கிறது லைக் என்ன சொல்கிறது, இப்போ நமக்கு லோக்கலில் தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசிக்கான விஷயத்தை பார்க்கோம் அப்படின்னா, இப்போ இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கோல்டு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா, லைக் 1 கிராம் 1500 2000 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். சேம் இப்போ அதோட விலை வந்து ஆல்மோஸ்ட் 3000 ருபீஸ் அந்த அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுதான் காம்பவுண்டிங் அப்படிம்பாங்க. இன்னும் கிளியராக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் வந்து உங்களுக்கு தெரியாமலே நிறைய காம்பவுண்ட் பவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பீங்க. ஸோ என்ன சொல்கிறது, 10th வரைக்கும் நீங்கள் படிக்கிறது வந்து உங்களோட கரியரை சூஸ் பண்ணுறதுக்கு இதாகாது. லைக் 10th வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து படிப்பீங்க. ஸோ 11th 12th அப்புறம் தான் வந்து பர்டிகுலர் ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணி படிப்பீங்க. ஸோ அப்போ 10th வரைக்கும் படித்தது வந்து நீங்கள் வேஸ்ட்டான்னு இப்போ நான் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் இல்லை அப்படின்னீங்க. ஸோ அப்போ அது எந்த விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் ஆகுது? ஸோ அதுக்கும் ப்ராப்பராக ஆன்சர் கிடைக்காது. ஸோ அதைத்தான் வந்து காம்பவுண்ட் பவர் அப்படிம்பாங்க. ஸோ லைக் நீங்கள் 10th வரைக்கும் படிக்கிறது வந்து உங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வேண்டாம். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் போய்ட்டுருக்கு. ஸோ இந்த 10th வரைக்கும் நீங்கள் படிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, லைக் உங்களோட லைஃபுக்கே நிறைய லெசன்ஸ் இருக்கும். லைக் நீங்கள் இப்போ கால்குலேஷன் பண்ணுறது, பேசிக் நாலேஜ் அபவுட் சயின்ஸ், ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் அதில் உள்ள வச்சு தான் மேக்ஸிமம் மேட்ச் பண்ணுவீங்க. ஸோ அந்த பவர் வந்து லைக் இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சேமே இதே இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் போகும்போது ஸோ இந்த காம்பவுண்ட் பவர்ன்றது கிடைக்கும். நீங்கள் இப்போ ஹோல்ட் பண்ணிவிட்டு 5 வருஷம் 10 வருஷம் ஹோல்ட் பண்ணாக்கி அது லைக் அது அசட்டு, சேம் டைம் இன்கம் கொடுக்குற அசட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு வீட்டை கட்டி அதை வாடகைக்கு கொடுக்குற மாதிரி. இப்போ நீங்கள் டாடா மோட்டர்ஸில் ஒரு 1000 ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ 1000 ஸ்டாக் உங்கள்கிட்டே தான் இருக்கும். சேம் அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணி சேஃபாக தான் இருக்கும். டாப் ஆஃப் தட் அவங்க வந்து டெவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த டெவிடெண்ட் வந்து லைக் இயர்லி ஒன்ஸ் மேபி ட்வைஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு இப்போ ஒரு வீடை நம்ம கட்டி வாடகை கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு மாதம் வாடகை வருது. ஸோ அதே மாதிரி இது இயர்லி ஒன்ஸ் வரும். ஸோ அதனால தான் வந்து நான் ஒவ்வொரு செக்டாரில் வந்து குறைஞ்சது 2 இது எடுக்கிறேன். ஸோ 2 இது எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, லைக் நமக்கு ஒரு 20-40 ஸ்டாக்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்கும் வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வருஷத்தில் நீங்கள் 40 ஸ்டாக் கையில் வச்சுருப்பீங்க. ஸோ வருஷத்தில் உங்களுக்கு 40 வாட்டி 40 கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2.5 கரெக்ட் ஒரு 2.5 கம்பெனிலேருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வரும். ஸோ அது வந்து ஒரு மந்த்லி இன்கம் மாதிரி. சேம் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணி சேம் கேரண்டீடாக தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறீங்கன்னா, யூஆர் பார்ட் ஆஃப் தி ஓனர். ஸோ அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் அதோட ஒரு ஓனர் மாதிரி. இது லாங் டேர்ம் அப்படிங்கும்போது இது ஒரு பார்ட் டைம் சேவிங்ஸ் மாதிரி. அண்ட் பார்ட் டைம் சேவிங்ஸ் இன் த சென்ஸ், இப்போ நீங்கள் பேங்க்கில் போட்டிங்க அப்படின்னாலும் லைக் உங்களுக்கு
மந்த்லி லைக் 1000 ருபீஸ் போட்டிங்கன்னா மந்த்லி 2 ருபீஸ் வந்து கிடைக்கும். யா ஆமாம், மந்த்லி 2 ருபீஸ் கிடைக்கும். ஸோ அது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இது மச் பெட்டர். திரும்ப ஓகே, நம்ம டாபிக் வருவோம். ஸோ இந்த டாடா மோட்டர்ஸ், அசோக் லைலாண்ட், இந்த இது மட்டும், இந்த 2 கம்பெனி ஸ்டாக்ஸை மட்டும் நான் எதுக்காக செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வந்து குவார்ட்டர்லி ரிப்போர்ட் அதெல்லாம் பார்த்து மேக்ஸிமம் எனக்கு பண்ண தெரியாது. ரீசன் வந்து எனக்கு பண்ணுறது வந்து அது செட் ஆகாது அப்படின்னா, ஸோ அது மேக்ஸிமம் 99% வந்து அது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதுனால ஸோ நான் அதெல்லாம் ஒர்க் ஆகுது இது பண்ணல. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, இப்போ ஒரு கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற அவங்க கொடுத்துருக்குற அந்த அவுட்கமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாக்கோட ரேட் ஆல்ரெடி ஏறி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம அந்த ஸ்டாக்கு வாங்கணும், ஃபர்தர் ஏறும் அப்படின்னு சொல்லி வாங்கணுங்கிறது வந்து எக்ஸ்பெக்டேஷன். பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் எதுவும் பண்ணக்கூடாது. நம்மளோட அனலைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸ் ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும். திரும்ப அந்த கம்பெனியோட கன்சியூமர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக கன்சியூமர் அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சேம் டைம் அந்த ப்ராடக்டோட லைக் பர்சனலாக நீங்கள் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னப்பா நீ இது அசோக் லைலாண்ட்லாம் சொல்கிற, ஸோ அசோக் லைலாண்டு நான் எப்படி பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, இதுக்காக நான் வண்டி வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது. ஸோ அதுக்கு லைக் நம்ம முன்ன மாதிரி இல்லை, லைக் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ நாம் இந்த யூடியூப் சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜாஸ்தி 1 lakh 2 lakhs அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரையும் இது பண்ணுறதில்ல. நான் மேக்ஸிமம் பண்ணுறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் மாதம் ஒரு 5000 இல்லை 2000. ஸோ அப்படிங்கும்போது நான் லைக் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஐ தாட் ஆஃப் ஹேவிங் எ சப்போர்ட். ஸோ அதனால தான் நான் இது பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ அசோக் லைலாண்ட்னா பார்த்தீங்கன்னா, அந்த லாரி டெம்பர் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பீப்புள் தே ஆர் அவேர் அபவுட் இட். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் எப்படி, அந்த வண்டி எப்படி ஒர்க் ஆகும், ஸோ அந்த வண்டிக்கு நிறையா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வருமா, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வருமா, திரும்ப அதோட டிமாண்ட் எவ்வளவு, ஸோ அது எல்லாமே வந்து இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தெரியும். சேம் வே டாட்டா மோட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எனக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து இந்த டாட்டா மோட்டர்ஸ் லைக் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் நான் சொன்னேன். மற்றபடி நான் பர்சனலாட்டு இது பண்ணல. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ். லைக் இந்தமாதிரி நான் வந்து ஒரு 50-60 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் இதை பற்றி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் இது பண்ணுவேன். தென் இந்த பர்டிகுலராக இந்த டாட்டா மோட்டர்ஸ் அந்த அசோக் லைலாண்ட் இதை பர்டிகுலராக நான் சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா, லைக் டாட்டா மோட்டர்ஸ் வந்து இது மல்டிபேக்கர்னு சொல்லி சொல்லுவாங்க. மல்டிபேக்கர் சாரி, எங்களுக்கு நிறைய கம்பெனி உங்கள் டாட்டா மோட்டர்ஸ் கீழே வருது. ஜாகுவார் வருது, ஸோ ஃபோர்டு வருது, ஸோ நிறைய இது இருக்கிறதுனால பண்ணுறேன். அகெயின் கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, லைக் 2030க்கு அப்புறம் ஸோ மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, 2030க்கு மேலே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கம்பெனி வந்து அவங்களோட சேல்ஸ் நோட்ஸ்லாம் பார்க்கும்போது டோட்டல் 130 crore இண்டியன்ஸில் ஸோ மாதம் 5 லட்சம் காரு 10 லட்சம் காரு சேல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஸோ கம்ப்ளீட்டாக அந்த டீசல் பெட்ரோலில் ஓடுற காரை கம்ப்ளீட்டாக வைண்ட் அப் பண்ணினதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் டாடா மோட்டர்ஸ், அசோக் லைலாண்ட், எலக்ட்ரிக் மோட்டார் இது பண்ணுற அவங்களோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். எப்படி ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக அந்த பெட்ரோல் டீசல் கார்ஸ்லாம் வைண்ட் அப் பண்ணதுக்கப்புறம் ஸோ எல்லாருமே புதுசாக கார் வாங்குகிற மாதிரி இருக்கும். இப்போவும் இந்தியா ஓரளவுக்கு பயங்கரமாக முன்னேறிடுச்சு. நிறைய பேர் வீட்டில் கார்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ரீஆப் போகும்போது திரும்ப 120 crores அதில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
10% வச்சுங்க. ஒரு 100 அண்ட் ஒரு 12 கோடி காரு இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த 12 கோடி கார் திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது நான் இம்மீடியட்டாக நடக்கும்னு சொல்லல. ஸோ கவர்மெண்ட்டும் இம்மீடியட்டாக அந்த கம்ப்ளீட்டாக நாங்கள் ஸ்வைப் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது ஃப்யூச்சர் வந்து இதுதான். ஸோ ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் ஆகும்போது ஸோ இந்த கார் கம்பெனியோட இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. சேம் டைம் நீங்களும் நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சேம் திரும்பவும் சொல்லிக்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ்ட்ரி கிடையாது. ஸோ நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் சொல்கிறேன். ஓகே. அகெயின் இப்போ இந்த க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் வந்து என்ன சொல்கிறது கம்மியாகும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறது க்ரூட் ஆயில் வந்து இது பண்ண முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கார்லாம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ கார்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த பெட்ரோல் டீசல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80-90 இயர்ஸ் மேபி இருக்கலாம். ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது ஸோ எல்லாமே க்ரூட் ஆயில் எல்லாமே வந்து பூமிக்கடியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் அ லிமிட், ரைட்? ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் க்ளீன் ஸ்வாப். ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது பட்சத்தில் வந்து ஸோ எலக்ட்ரிக் வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு எண்ட் கார்டு இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இது மட்டும்தான் பர்டிகுலர் ரீசன். அகெயின் நீங்களும் பர்சனலாக அனலைஸ் பண்ணுறது பெட்டர்னு சொல்லி தோணுது. நான் சொல்கிறேன் அப்படிங்கிறக்காக பிளைண்டாக வந்து ஸ்டாக் எடுக்க வேண்டாம். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் டே லோ மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த எல்லோ வந்து வீக்லி லோ, இந்த ரெட் வந்து மந்த்லி லோ மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ப்ளேஸ் ஆகும்போது ஸோ அந்தந்த இடத்துலலாம் வந்து மீட் பண்ணும்போது டெஃபினெட்லி கண்டிப்பாக நான் அந்த ப்ரைஸில் வாங்குவேன். ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்குமே செல்லிங் ப்ரெஷர். லாஸ்ட் 26ஆம் தேதி மட்டும் ஓரளவுக்கு பையிங் ப்ரெஷர் வந்துச்சு, ஓரளவுக்கு மார்க்கெட் ஏறிச்சு. திரும்ப இப்போ கொரோனா திரும்ப ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து வேக்சின் ரெடி பண்ணுவாங்க. அகைன் அந்த சரக்கு கப்பல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டியூஸ்டே மார்க்கெட் எப்படி டர்ன் ஆகும்னு சொல்லி ஐ ஹவ் நோ க்ளூ. மேபி ஏறலாம், மேபி இறங்கலாம், மேபி சைடு வேல போகலாம். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் சைடு வேல போகும்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறேன். இது தெரில. ஸோ நான் இன்னும் வீக்லி அனலைஸ் எதுவுமே பண்ணல, நிஃப்டியோட வீக்லி அனலைஸ். ஸோ அதை நான் உங்களுக்கு மேபி மண்டே ஈவினிங்குள்ளே பண்ணிடுவேன், போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எந்தெந்த ப்ரைஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னா மேபி 296 வாங்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக அந்த ரெசிஸ்டண்ட்டில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேபி கீழே வந்துச்சுன்னா ஒரு 281. ஸோ அதுக்கு கீழே பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்கிறது 260 இருக்குது. ஸோ இந்த டைமில் வாங்கினா பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஆமாம். ஸோ நான் இந்த டைமில் தான் வாங்கலாம்னு சொல்லி நானும் பிளான் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் சேம்வே அசோக் லைலாண்ட் ப்ரைஸ் இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஸோ நல்லா இறங்கியிருக்கு. 134 138 வரைக்கும் போயிருக்கு. நல்லா இறங்கிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ரைட் டைம் டு பை. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிங்க. 106 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. 111 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. 118 அது பிரேக் ஆகிருக்குது, பிரேக் ஆகி இறங்கியிருக்கு. ஸோ 111 கீழே இறங்க முடியாமல் திரும்ப மேலே போயிருக்குது. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து 106. ஸோ இன்பிட்வீன் 106லேருந்து 114க்குள்ளே ஸோ எந்த ரேட்டில் வேணாலும் வாங்குறது பெட்டராக இருக்கும். Yeah, that's it. Thank you for watching.
நான் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot.